ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியதப்பா. உம்மோடு கூட எழுந்திருக்கிறதும், முதலாவது உம்மை தேடுகிறதற்கும், முதலாவது உடைய வார்த்தை கேட்பதற்கும், உம்மை துதித்து பாடுவதற்கும், எங்கள் வேண்டுதல்களை உம்மிடத்தில் சொல்வதற்கும் நீர் கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் இந்த ஜெபிக்கிற குடும்பங்களை நீர் பத்திரமாக பாதுகாத்தீர். ஆண்டவரே, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்து பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீர் விலக்கி காத்தீர். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட இந்த காலை வேளையில் துதி சத்தத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த தேவன் தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் தேவைகளையும் இது அழகாக சந்தித்து வருகிறீர். யெகோவா ஈரே, பர்வதம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளுக்கும் நீர் ஒருவரே ஆன்சராக இருந்து நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு தேவையோடு கூட, விண்ணப்பங்களோடு கூட உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளின் செய்தியை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் எம்மை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே என்ற தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல்
நடந்து வந்து கர்த்தரே என் தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தர் என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அலைகள் நீக்கினவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்க தேவை இது ஆண்டவரே, எங்க பலவீனம் இது. ஆவி உற்சாகமா இருக்கிறது, மாம்சமும் பலவீனமா இருக்கிறது. எங்களுக்கு ஒரு முள், பவுலை போல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதும் குத்தும். சாத்தான் போல எங்களை குத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. யோபுவை போல நாங்களும் வேதனைக்குள்ளும் இழப்புகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எசேக்கியாவின் வாழ்க்கை போல பாதியிலே ஜீவன் போகும்படியான தருணங்கள் வந்திருக்கின்றன. அவிலிருந்தெல்லாம் நாங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமே. திருமணத்திற்காக கையை உயர்த்துகிற அநேகர் உண்டு. வேலைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மோசே உயர்த்தி ஜெபித்த பொழுது ஒரு மாபெரும் மீட்பும் விடுதலையும் பதிலும் பரலோகத்திலிருந்து உண்டானது போல, சாலமோன் உயர்த்தி ஜெபித்த பொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுத்தது போல, கர்த்தர் இப்பொழுதே கூட நாங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே கேளாத அமைதியை எங்களுக்கு தாரு. தாவீது உயர்த்தி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி, தொடர்ந்து பிடிப்பேன், என் ஆண்டவருக்குள் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லுகிற இந்த தைரியத்தை கொடுத்தது போல இந்த ஒரு ஆச்சரியத்தை செய்யும். எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கை யோபுவை போல, என் வாழ்க்கை எசேக்கியேலை போல, என் வாழ்க்கை ஆகாரை போல, என் வாழ்க்கை ஆபிரகாம் தன் மகனுக்காக பெண் தேடுவதை போல என் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் கைகளை வைத்து, கைகள் சலித்து போக மாட்டோம். கைகளை உயர்த்தி கொண்டே இருங்க. மோசேயின் கைகள் சலித்த பொழுது அவனுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படியே நமக்கு கைகள் சலித்து போகிற வரைக்கும் செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் தாழ பார்த்து நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு அந்த நன்மை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த சுகம் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த விடுதலை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த அற்புதம் கர்த்தர் செய்வார். இயங்காத உறுப்புகள் இயங்கும். இது மெடிக்கல் மிராக்கிளாக மாறும். ஏனென்றால் நம் கைகளை ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பலம் இறங்குக. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் அனைவரும் லூக்கா 8ஆம் அதிகாரம், அதோடு கூட மத்தேயு 8ஆம் அதிகாரம். இல்லை, ஆவியானவர் வசனங்களை, வார்த்தைகளை எவ்வளோ அழகாக கோர்வையா அவர் எழுதி வைத்திருக்கிறாருன்னா, நமக்கு அந்த ஞானமே பத்தாது. உண்மையாகவே அதை நம்மளால் விளங்கி கொள்ளவே முடியாது. இதை தியானிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் மத்தேயில் இருக்கிறதையும், அதே சமயத்தில் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் அந்த நிகழ்ச்சியை எவ்வளோ அழகாக கோர்த்து
அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம இந்த வேதத்தை தினந்தோறும் தொட்டா கர்த்தர் அவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வாசிச்சிருக்கிறோம். 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கையினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமேன். ரொம்ப அழகா அது மனசே வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை தொடும் பொழுதெல்லாம், அந்த ஜீவ வார்த்தையை தொடும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது. ஆமேன். ஒவ்வொரு நாளும் வயசாச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வார்த்தையை தொட தொட ஒவ்வொரு நாளும் வாழ வயது திரும்ப வருகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க வார்த்தையை தொட தொட வாழ வயது திரும்ப வருகிறது. நீங்க வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்க கொடுக்க கர்த்தர் வாழ வயதாக நம்மை மாற்றிக்கொண்டே வருவார். முதுமை தொடாது, நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல என்றெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை தொடுங்க, வார்த்தையை வாசிங்க, கர்த்தர் வாழ வயதை திரும்ப கொடுப்பார். ஆமென். ரைட். மத்தேயு 8 அதுல ஒரு சம்பவம். அதனுடைய 22 நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்போது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. நல்ல கவனிங்க, அது உங்களுக்கே இப்ப புரிய போகிறது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளை இடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். சரி, இப்போ லூக்கா 8 நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ லூக்கா 8 வாசம்ல நம்ம இப்போ மத்தேயுக்கு போகலாம். மத்தேயு 8 அதனுடைய 23 அதில் கூட பாருங்க, ரொம்ப அழகா ஆவியானவர் லெட்டரை எங்கெல்லாம் வைக்கணும், வார்த்தை எங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அழகா பதிவு செய்திருக்கிறார் பாருங்க. அவர் படவில ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்போது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறைக்கு கெனசரேத்து நாட்டுக்கு வந்தபோது அப்படின்னு சொல்லி இங்க 8 மத்தேயு 8 நாம் இதை வாசிக்கிறோம். லூக்கா 8 நாம இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இன்னொரு இடத்துல அவர் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கினார்.
அதை நீங்கள் கண்டுபிடிச்சி உடனே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் அனுப்புங்க. பின்னணியத்திலே தலையினை வைத்து அவர் தூங்கினார். எங்க வருது? அது போகட்டும். இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாம் வரலாம். பின்பு ஒரு நாள், இப்படிதான் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. 23ஆம் வசனத்துல, அவர் ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றினாலே உண்டானதால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தினாலே நிறைந்தது. அவங்க சொன்ன வார்த்தை அவரிடத்துல, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே. வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்க அவர் என்னன்னு சொல்றாங்க? ஐயரே அல்லது போதகரே. 8ஆம் அதிகாரத்தில் அவரை எழுப்பும் பொழுது அவருடைய சீஷர்கள் 25ஆம் வசனத்தில் சீஷரை அவர்களிடத்தில் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே இரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே என்பதற்கும் ஐயரே என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் ரெண்டுத்திலும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, மோசம் அடையத்தக்கதாக, மடிந்து போகத்தக்கதாக, சுழல் காற்றினாலே அலக்கழிக்கப்பட்டு மரண போராட்டத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்பது தான் இங்கு நமக்கு காண்பிக்கிற உண்மை. 24:8-24 படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் தான் வந்து வாங்க முதல்ல ஏறுறார். இந்த நிகழ்ச்சியில நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கேட்டோம். வந்து ஏறினார். பிறகு அவருடைய சீஷர்களும் கப்பலிலே படகுகளிலே ஏறினார்கள். இவர் போய் படுத்து கொண்டார். இவர் கொஞ்சம் களைப்பிலே தூங்குகிறார். ஆனாலும் பெருங்காற்று, அலைகள், சுழல் காற்று, படங்கு நிரம்பத்தக்கதான தண்ணீர், மோசம் போயிடுவோமோ என்று சொல்லுகிற, மோசம் அடைவோம் என்று சொல்லுகிற அளவுக்கு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தது. நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் இருக்கும் பொழுது இவையெல்லாம் வரலாமா என்ற கேள்வி நமக்குள்ள வருகிறது இல்லை? ஆனால் நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் இருக்கும் பொழுதே இவ்வளவு சேதங்கள் வந்தாலும் நாம ஏன் பயப்படணும்? ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய படகு, வாழ்க்கை என்னும் படகுல அவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் நாம் பயப்பட வேண்டும்? ஏன் சில நேரத்தில் நாம் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஐயரா பார்க்கிறோம். இங்க ஐயரே என்று எழுப்புகிறார், ஐயரே என்று எழுப்புகிறார்கள். ஆண்டவரா அவரை நம்ம பார்க்கல. சில நேரங்களில் ஆண்டவரா பார்க்கிறோம், ஆனாலும் அற்ப விசுவாசத்தோடு அவர் ஆண்டவரா பார்க்கிறோம். ஒரு மெய்யான தெய்வமாக, அவர் சர்வ வல்லவராக, சர்வ வியாபியாக, இந்த உலகத்தை படைத்தவராக இங்க பார்க்கிறோம். இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டு, காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர் யார் என்று சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம கப்பலின் பின்னணியத்திலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறவர் யார் என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இந்த பதற்றம், இந்த பயம், இந்த சந்தேகம், இந்த வேதனை, இதெல்லாமே. அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா நிச்சயமாக நாம் இவைகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோசம் அடையத்தக்கதாக என்ற வார்த்தை, அதற்கு இணையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன்.
நீங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொண்டீங்கன்னா, பவுல் பிரயாணத்தில் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க. அவங்க கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவில் ஒதுங்கினார். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அப்பொழுது ஆண்டவர் அங்க எப்படி பவுல எப்படி ஆட்கொள்றார் பாருங்க. தைரியம் சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அப்போ நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, டெஸ்டினேஷன் போயிடுவீங்க. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்னும் ஒரு அழகான ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த பின்னணியும் நான் சொன்னேன்ல. இப்போ 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 29, 27, 29. பாறை இடங்களில் வீழ்வோம் என்று பயந்து, பாறை இடங்களில் வீழ்வோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போற்று, பொழுது எப்பொழுது விடியும் என்று என்றிருந்தார்கள். பின்னணியத்திலே இருந்து 4 நங்கூரம் போட்டாங்களாம். அதே போல 30ஆம் வசனத்துல முன்னணியத்திலிருந்து நங்கூரங்கள் போட போகிற பாவனையாய் படவை கடலே இறங்குகையிலே. அப்போ பின்னணியத்தில் என்ன இருக்கான்? நங்கூரம். அந்த நங்கூரம் என்ன பண்ணும்? அது நல்ல பூமிக்குள்ள, தண்ணிக்குள்ள போய், பூமியில போய் ஆழமா தண்ணி கடையில் இருக்கிற அந்த பூமியில போய் நல்லா பதிந்து அந்த படகை அசையாம அதே இடத்துல நிற்க வைக்கும். இப்ப இயேசு எங்க படுத்திருக்கிறாரு? பின்னணியத்திலே படுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையினும் படகுகளை நங்கூரம் போன்றவர். அவர் இருக்கும் பொழுது இந்த படகை அசைய விடமாட்டார், இந்த படகை அடிக்க விடமாட்டார், இந்த படகை அழிக்க விடமாட்டார், இந்த படகை உடைக்க விடமாட்டார், இந்த படகை சேதப்படுத்த விடமாட்டார், இந்த படகை அவர் ஒரு பொல்லாப்பும் நேரிட விடமாட்டார். ஏனென்றால் அவரே நம்முடைய நங்கூரமாகிய கிறிஸ்து. அவர் எங்க படுத்திருக்கிறார்? பின்னணியத்திலே படுத்திருக்கிறார். இது பவுலுக்கு நல்லா தெரிஞ்சு அப்போஸ்தலர்கள் லூக்காவில் எழுதும் பொழுது, நம்ம லூக் எழுதும் பொழுது அந்த 4 நங்கூரத்தை இறக்கி அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில அவங்க ஸ்டெபிளைஸ் ஆனாங்களோ, அந்த படகை ஸ்டெபிளைஸ் பண்ணாங்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் அவரை எழுப்பின உடனே அவர் அடியில இருந்து, பின்னணியத்தில் இருந்து எழுந்த உடனே அவர் செய்த காரியம் பாருங்க. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அப்படியே மத்தேயு பக்கம் திருப்பி வாங்க. அவர் பாருங்க 26ஆம் வசனம், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கட்டளையிடுகிறாரே, அவர்தான் நம்ம வாழ்க்கையில நங்கூரமான கிறிஸ்து. அவர் அறியாம நம்ம வாழ்க்கையில ஒன்றும் நடக்கவே நடக்காது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம
சொந்த தகப்பனாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மை அழைத்து கொண்டு போகிறவர் அவர் தான். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நமக்கு எதற்கு பயம்? அதான் ஆண்டவர் 2 இடத்துல சொன்னார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசிகளை, நான் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு கலக்கம் என்ன? கரை அடையல அப்படின்னு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் கர்த்தர் இந்த காலை வழியில சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். நம்ம ஒரு யாத்திரை போகிறோம். அந்த யாத்திரை தொடங்குகிறவர் என் ஆண்டவர் தான். நல்லா 2த்துல நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் தான் முதல்ல படகுல ஏறார். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரோடு கூட நாம் ஏறுகிறோம். அதில் நாம் உறுதியாக இருப்போம். அவர் நம்மோடு ஏறல, நாம் அவரோடு கூட ஏறுகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது. அவர் நித்திரையாய் இருக்கிறார் என்ற ஒரு பிம்பம் இருக்குமே தவிர, அவர் இருந்தா போதும். அங்கே அலைகளோ பெருங்காற்றோ பெருமழையோ அல்லது சேதமோ ஒன்று ஏன்னா அவர் ஒரு நங்கூரம் போல அவர் பின்னணியத்தில் நமக்காக அவர் இருக்கிறார். அவரை மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ், இயேசுவை மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பவுமே இந்த நோவாவின் பேழையை இயேசுவோடு கூட தான் ஒப்பிட்டு பேசுவோம். இந்த இயேசுவே நமக்கு பேழையா இருக்கும் பொழுது, கப்பலா இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை? அந்த பேழைக்குள்ள வைத்து, இந்த படகுக்குள்ள வைத்து கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்து கரை சேர்க்கிற வரையில நம்மோடு கூட வருகிற ஒருவர் உண்டானால் அவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நேற்று நான் பார்த்த செவ்வையாய் பேசினான். இப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்படியே ஸ்டில் ஆயிடும். வாழ்க்கையில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகள் நிமித்தம் அல்லது வாழ்க்கையில பிரச்சனைகள் நிமித்தம், வியாதிகள் நிமித்தம் போராட்டத்தோடு கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காற்று பலமாய் அடிப்பது போல, சுழல் காற்று வீசுவது போல, மரணமே, அதாவது நாங்கள் உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. அப்போஸ்தலன் அதான் சொல்றான், இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போயிற்று என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டாலும் நாம் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயன் இங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் உருவகமாக ஆவியில் நான் வேறு வியாக்கானத்தோடு சொல்கிறேன். நம் கடைசி நாட்களில் என் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் வரையில் இந்த படகுக்கு ஒரு சேதம் வராது. இந்த படகில் இருக்கிறவர்கள் சுகமாக யாத்திரை பண்ணுவார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஏதுவும் யாரா இந்த குடும்பத்தில் சகோதர சகோதரிகள், பெற்றோர் எல்லாரும் சுகமாய் அமைதலோடு கூட நாம கரை சேர போகிறோம். இன்று அந்த அமைதியை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நான் நிச்சயம் சொல்றேன், ஒரு பெரிய மிராக்கிள் கர்த்தர் எழுந்தார். அவ்வளவுதான், மிராக்கிள் ஆரம்பிச்சது. கர்த்தர் எழுந்தார். தேவ பிள்ளைகளை, இன்று கர்த்தர் நம்முடைய எழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய துயரங்களை அவர் நன்கு அறிவார். நம்முடைய வேதனைகளை, பாடுகளை அவர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு குறைவும் வராது. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே,
நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் இக்கட்டுகளே நான் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே தெளிவாக எங்களோடு பேசினேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அவரே எனக்கு துணையானார். ஓ, கர்த்தர் எனக்கு துணையானார். எஸ் லார்ட், இந்த ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு நீர் விளங்க காண்பித்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். வரும் ஆண்டவரே, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் நீ எழுந்தா அவை எல்லாம் விட்டு ஓடி போயிடும். இப்போ விட்டு ஓடி போகிற நேரம், வியாதிகள், பலவீனங்கள், சோறுகள் விட்டு விலகி போகிற நேரம். லார்ட், அமிழ்ந்து போகிறோமே, என் குடும்பம் அமிழ்ந்து போகிறது, ஐயரே, போதகரே என்று கவலை இல்லையா என்று நாங்கள் வேதனையிலே பேசின நாட்கள் உண்டு. ஆனால் நிச்சயமாக நீ எழுந்தா ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். எஸ், எங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டளை. இன்று திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை, திருமணமாகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு கட்டளை, குழந்தை பேர் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் என்ற ஒரு கட்டளை பரலோகத்திலிருந்து பிறப்பிக்கப்படட்டும். எழுந்து அதட்டினார். இவனுக்கு விரோதமாய் பிசாசு எந்த காரியங்கள் செய்தாலும் எழுந்து அதட்டுகிற ஆண்டவர் இருக்கிறார். அதை கண்டு அஞ்சி நிற்கிற அந்த பிசாசு நடுநடுங்கி ஓடுகிற அந்த காட்சியை நாம் திருமண கொண்டு வருவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு முடிவு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நல்ல ஒரு முடிவை நமக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கை வீண் போகவே கூடாது. நல்ல ஒரு பயணத்தை கற்றுக் கொடுத்து, வியாதி இல்லாத, கடன் இல்லாத, ஆண்டவரே எங்களுக்கு வியாகுலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை நடத்துவீராக. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்திலே நாங்கள் வளர உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட எதற்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை காலேஜுக்காக, அட்மிஷனுக்காக, அல்லது ஃபீஸ் கட்ட வேண்டும் என்ற பொருளாதார நிதிக்காக, அல்லது வியாதி வலி தாங்க முடியல என்ற வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பீரா. எல்லாற்றுக்கும் விடை இயேசுதான். இயேசுவை நோக்கி பார்த்தா போதும், எல்லாவற்றுக்கும் விடை உண்டாகும். நீங்க கேளுங்க, ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்று கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் இப்போது எல்லாவற்றையும் மாற்றி அழகாக நடத்த விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இன்னும் அதிகமாய் கிரியை செய்யட்டும். நம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஆர்வமாய் வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற இன்னும் ஆழமான சத்தியங்களை புரிந்து கொண்டு, அதில் காணப்படுகிற புதைந்த ஆழங்களை புரிந்து கொண்டு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த உதவி செய்யும். இது அநேகருக்கு அறிவிக்கிற, சாட்சியாய் அறிவிக்கிற கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சி வழியாக அநேகர் தொடப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த ஊழியத்தும் பிள்ளைகள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கனமாகவும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.